ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, விஷால் டைரெக்ஷனில் மகுடம். விஷால் வந்துட்டு மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணியிருப்பார். அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா துஷாரா. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்பாங்க. கார் வாங்கணுன்ட்டு ஒரு தேவையாக இருக்கும். அதனால் ஒரு கார் வாங்குவாங்க. அந்த காரு வாங்கினால என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் விஷால் வந்துட்டு ஸ்மகல் பண்ணியிருப்பார். அதாவது இன்னொரு விஷால் ஸ்மகல் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு. ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான், பழைய ஸ்டோரி பேட்டர்ன் தான். விஷாலோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ண கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அஞ்சலி நடிச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி துஷாரா, தம்பி ராமையா அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் கொடுத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்துட்டு நல்லா தான் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்டோரி வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. கதையும் ரொம்ப லென்த்தியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூவி டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வெரி ப்ரெடிக்டபிள். எல்லாம் ஒரு சீனும் என்னென்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிய வர மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஓகே தாகுது. ஸோ எமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். படத்தில் பெருசாக லாஜிக்கலாக பார்க்க முடியாது. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் எடுத்துன்னு வராங்க. ஸோ அதுவும் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. ஃப்ளாஷ்பேக் ரொம்ப லென்த்தியாக போகுது. ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த அந்த அளவுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல. இந்த படத்தில் பில்டப் மூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். டைலாக் இன்னும் நல்லா எழுதிக்கலாமோன்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். படத்தில் சாங்ஸ் எல்லாம் ஓகே. படத்தில் வந்துட்டு பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறது ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோ சாங்ஸ்ன்னு எனக்கும் ஒரு ஃபீலு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். பிடிச்சிருந்தா போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.